நம்ம எக்ஸ்எஸ்ஆரில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஹெட்லைட் மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் கருப்பு கலர் ஹவுசிங்கில் வந்து ஒரு வைப்ரேஷன் வருது 3000 ஆர்பிஎம்மில் அப்படின்னு. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல அந்த மொத்த அசம்பிளியும் கழட்டிட்டு ரீஅசம்பிள் பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிலர் வந்து ரப்பர் வாஷர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. இன்னும் சிலர் வந்து அந்த இடத்துல டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. இதில் இப்போதைக்கு ஈஸியாக இருக்கிறது டபுள் சைட் டேப் தான். ஸோ நான் ஷோரூம் தான் போகலான்னு இருந்தேன். இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேப்பில் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சிசரில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து உள்ளே துணிச்சு விட போகிறோம். ஸோ டேப் வந்து இந்த இடத்துல பிரிச்செல்லாம் உள்ளே வைக்கிறது கஷ்டம். அப்படியே லைட்டாக இன்செர்ட் பண்ணி விட போகிறோம். இது வந்து 3Mோட டபுள் சைட் டேப்பு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த துளி உண்டு போதும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாய். ஸோ இது வந்து ஒட்டியாச்சு இல்லை துணிச்சாச்சு. ஸோ ஒரு 90% உள்ளே போயிடுச்சு. மீதி ஒரு 10% தான் வெளியே இருக்குது. இது வெறும் வைப்ரேஷனுக்காக தான் நம்ம அப்படிங்கிறனால அந்த ஃபினிஷிங்லாம் நான் பார்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணிடுவோமா. ஸோ கைஸ் ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த வைப்ரேஷனால் வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே போயிருந்தது. இப்போ நல்லா இருக்குது. அந்த கிரிகிரி சவுண்டு கீ செயின்லேருந்து வருது. பாய்.